ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறீங்கன்னா, நம்ம வெண்டைக்காய் காரக்குழம்பு தான் வைக்க போகிறோம். எப்படி செய்யலான்றதை பார்க்கலாம். இதுக்கு வானொலி வச்சுட்டு எண்ணெய் ஊற்றிக்கலாம். நம்ம வெண்டைக்காயை வதக்கி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி செய்கிறதால வெண்டைக்காயோட பிசுபிசுப்பு போய் நல்லாயிருக்கும். உங்களுக்கு சாப்பாடு நீங்கள் காரக்குழம்பு சேர்த்து வெண்டைக்காய் சாப்பிடும்போது ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இந்த மாதிரி தனியாக நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இதோட கலர் லைட்டாக சேஞ்ச் ஆகும் பாருங்கள், அந்த அளவுக்கு நம்ம செய்யணும். இப்போ இதை எடுத்து நம்ம தனியாக வச்சுக்கலாம். இப்போ அதே வானொலி வச்சுக்கலாம். இதில் ஒரு 4 டீஸ்பூன் அளவுக்கு நம்ம எண்ணெய் ஊற்றிப்போம். எண்ணெய் சூடானதுக்கப்புறமா 1 டீஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் சேர்த்துக்கலாம். இது கூடவே நம்ம பூண்டு ஒரு 5-6 பல் போட்டுக்கோங்க. ஒரே ஒரு பச்சை மிளகாய் சேர்த்து நம்ம போட்டு வதக்கலாம். இதோட கலர் நல்லா சேஞ்ச் ஆகணும். அதோட நம்ம நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். ஒரு வெங்காயத்தை நான் பொடியை நறுக்கி வச்சுருக்கேன். பெரிய வெங்காயம், நீங்கள் சின்ன வெங்காயம் வேணாலும் ஆட் பண்ணிக்கலாம். இதை சேர்த்து நல்லா வதக்கி விடுவோம். இப்போ இதில் கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். இதையும் சேர்த்து வதக்கி விடுங்க. இப்போ நம்ம ஒரு பெரிய தக்காளியை அரைச்சி எடுத்துக்கிறோம். இப்போ இதில் ஆட் பண்ணி நம்ம இதை சேர்த்து வதக்கலாம். பாருங்கள், நல்லா வதங்கி வந்திருக்கு பாருங்கள். இந்த மாதிரி எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு நம்ம நல்லா வதக்கணும். இப்போ இதில் 2 லெமன் சைஸ் அளவுக்கு புளி எடுத்து நான் கரைச்சி வச்சுருக்கேன். இதை ஊற்றிக்கலாம். இப்போ இதில் நம்ம குழம்பு மிளகாய்த்தூள் அதை நம்ம சேர்த்துக்கிறோம். உங்களுக்கு எந்த அளவுக்கு காரம் தேவையோ அந்த அளவுக்கு நீங்கள் சேர்த்துக்கலாம். இது கூடவே கொஞ்சமாக மஞ்சள்தூள் சேர்த்துக்கலாம். குழம்புக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ இது எல்லாமே சேர்த்து நம்ம நல்லா கொதிக்க விட்டு குழம்பு நல்லா திக்காக வரவரை வெயிட் பண்ணணும். இப்போ பாருங்கள், நல்லா குழம்பு கொதித்து குழம்பு நல்லா திக்காக இருக்குது. இப்போ நம்ம வதக்கி வச்சுருக்கிற வெண்டைக்காய்களை இதில் சேர்த்துக்கலாம். இதை சேர்த்ததுக்கப்புறமா ஒரு 5 மினிட்ஸ் அளவுக்கு நம்ம நல்லா கொதிக்க விட்டு அடுப்பு நிறுத்திடலாம். சூப்பரான வெண்டைக்காய் புளிக்குழம்பு ரெடி ஆகிடுச்சு. எங்கள் சேனலில் வர வீடியோஸ்லாம் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.